என் அக்கா வீட்டுக்கு போகலான்னு சொன்னேன். அவ்வளோதாங்க, பசங்களுக்கு ஒரே ஜாலி. அவங்க பெரியம்மா வீடுனா அவங்களுக்கு அவ்வளோ இஷ்டம். உடனே கிளம்பிட்டாங்க. என் வீட்டுக்காருக்கா சொல்லவே வேணாம். எங்கள் அக்கா சாப்பாடுனா அவ்வளோ விரும்பி சாப்பிடுவார். எப்படி தான் செய்வான்னு தெரியாதுங்க. எல்லாம் எது செஞ்சாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா அப்படி இப்படி நடந்து வருவா, கிச்சனுக்கு போவா வருவா, பார்த்தா சமையல் ரெடி அப்படின்னு சொல்லுவா. காலையில் வரேன்னு சொன்னது தான். எங்கள் மாமா போய் 5 மணிக்கெல்லாம் ரத்தம், சிக்கனு, மட்டனு, மீனுன்னு என்னெல்லாம் கையில் கிடச்சதோ எடுத்துகிட்டு வந்து போட்டுட்ருக்காரு. போய் இறங்கினது தான் டிஃபன் ரெடி 8 மணிக்கெலாம் அப்படின்னு சொல்கிறா. வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரத்தம் பொரியல், சிக்கன் குழம்பு வச்சுருந்தாங்க. இட்லி, தோசை எல்லாமே சூடாக இருந்துச்சு. சாப்பிட்டாச்சு. குட்டி பிரேக்குங்க. அதுக்கு நடுவில் ஜூஸு, ஐஸ்கிரீமு, ஸ்நாக்ஸுன்னு சாப்பிட்டாச்சு. திரும்பி சாப்பாடு ரெடி, இலைய போடுறாங்க. சரி வா அப்படின்னு சாப்பிட்லான்னு பார்த்தா மீனை வறுத்து, சிக்கனை பொரிச்சு, மட்டன் தொக்கு, முட்டை, மாம்பழம், அதில் அப்பளம், மிக்சர் வச்சுருந்தாங்க. மீன் குழம்பு வந்து சங்கரா மீன் போட்டு வச்சுருந்தா. சாம்பார், ரசம் எல்லாமே ரெடியாக. அந்த 3 ரவுண்டு அடிச்சுட்டு வேற என்னங்க வேணும் அப்படியே செஞ்சாச்சுங்க.